அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி ரிஷபராசிக்கு ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த 7 நாட்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவேதான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறார். 4ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடன் வித்யாகாரகரான புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் 4ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். 3 கிரகநிலைகள் 4ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளை என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்வதை விட ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறார். 4ஆம் இடத்தின் அதிபதி 4இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மையை பெற்றுத் தருகிறது. இருந்தாலும் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்பதால் சற்று உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. அலைச்சல் அதிகரிக்கலாம், ஆனால் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும். விரயம் அதிகரிக்கலாம், ஆனால் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மிக சிறப்பான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பயணம் அதிகரித்தாலும் பயணங்கள் இனிமையாக அமைவதோடு மட்டுமல்லாது பயணத்தின் மூலமாகவும் புதிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய மனக்கவலை நீங்கக்கூடிய வகையில் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை அப்படி செய்யக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறுவதோடு நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் ஜாக்பாட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் சிறப்பாக அமையும். தாய்வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியம் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை 3 கிரகநிலைகள் இணைந்து தொழில் ஸ்தானத்தின் மீது பதிப்பதால் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி பெறும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயம் இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. சூரியனின் பலத்தால் காரிய வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவையும் உங்களை தேடி வரும் பொன்னான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால்
சனி லாபத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க. சனி லாபத்தில் இருப்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முற்றிலுமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி லாபத்தில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் ஆர்டர்களும் உங்களுடைய லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான 3இல் வலம் வருகிறார். எனவே கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வலுவாக வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய வகையிலும் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆற்றல் வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் 5இல் இருப்பதால் அமோகமான மாற்றம் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இவை அனைத்தையும் காட்டிலும் தனஸ்தானம் ஆகிய 2இல் தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக பலம் வருகிறாருங்க குரு பகவான். குரு பகவான் 2இல் இருப்பது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை எளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. குரு பகவானின் அமைப்பு மிக பெரிய அளவிலான பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகி முழுமையாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். லாபத்தை மிகவும் அபரிவிதமாக வலுப்படுத்த போகிறாருங்க. சந்திரன் ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரனின் அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்களில் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது ஜாக்பாட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விதமான சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுவதோடு உறுதியாகவே இனி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிப்பது நிச்சயமாக உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும்.